ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெரஸ்டோமியா. ஜெரஸ்டோமியானா என்ன? ஜெரஸ்டோமியா ட்ரைனஸ் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரஃப் மவுத் ஒரு காட்டன் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் ஈட்டியோலஜிக்கல் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சலைவரி கிளாண்ட் ஏப்ளேஷியா, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட், ஹெச்ஐவி பேஷண்ட், ஜாக்ரன் சிண்ட்ரோம்ஸ், ரேடியோதெரப்பி அண்டர்கோயிங் பேஷண்ட்ஸ் அண்ட் கீமோதெரப்பி அண்டர்கோயிங் பேஷண்ட்ஸ். அப்பியரன்ஸ் ஆஃப் ஜெரஸ்டோமியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உரல் மியூக்கோசா வந்து தின், பேல் அண்ட் ட்ரையாக இருக்கும். டங்கில் வந்து ஃபிஷஸ் அண்ட் அட்ரோபீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து பேர்னிங் அண்ட் டிங்லிங் சென்சேஷன் ஆஃப் தி ஓரல் மியூக்கோசா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காசஸ் ஆஃப் ஜெரஸ்டோமியா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டென்டல் கேரிஸ், கேண்டிடியாசிஸ், டிஃபிகல்டி இன் ஸ்வாலோயிங் அண்ட் ஈட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், பியரிங் ஆஃப் டென்ச்சருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் ஓரல் த்ரஷ், ஹாலிடோசிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேனேஜ்மெண்ட்டில் 2 வகை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் அண்ட் தி சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு. லோக்கலில் வந்து கேண்டி சாப்பிட்றது, சுகர் ஃப்ரீ கேண்டீஸ் அண்ட் சுகர் ஃப்ரீ சிவிங்கம் சாப்பிட்றது, அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, சால்ட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டமிக்கில் பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட் சிரப் வகையில் வந்து நமக்கு விற்கிது. இப்போ நியூ ஃபார்மாக பேச்சஸ் வகையிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு.